வணக்கம் வள்ளல் மீடியா நேயர்களே. தொடர்ந்து நம்ம காணொலியை பார்த்துட்டு இருக்கவங்க பல பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்றதுக்காக ஒரு இனிய வேண்டுகோள், ஒரு ரிமைண்டர் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ என்ன பண்ணுங்க, அப்படியே இந்த வீடியோ பார்த்துட்டே இருங்க, வெளில வந்துடாதீங்க. அப்படியே கீழே மினிமைஸ் பண்ணிங்கனாலே தெரியும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு. அது மட்டும் இல்லாம நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களை சேரணும். லேட்டா நீங்க வீடியோஸ்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆல் அப்படிங்கிறதையும் ஆப்ஷனா எடுத்துட்டு அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஏற்கனவே நான் சப்ஸ்கிரைப் பண்ணதை அந்த வேண்டுகோளுக்கு இறங்கி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, மிக்க நன்றி. சரி, இப்போ ஆங்கிலேயர்கள் பாத்தீங்கன்னா அந்த சார் அப்படிங்கிற ஒரு பட்டம் கொடுப்பாங்க, நைட்ஹுட் அப்படின்னு சொல்லுவாங்க. சார் ரிச்சர்ட் ஆட்டன்பரோ, அப்புறம் சார் பென் கிங்ஸ்லி, இது மாதிரி நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அவங்களோட சாதனைக்கு ஏற்ற பேர் சார் பட்டம் கொடுப்பாங்க. இங்க வந்துட்டு போனதுனால பாத்தீங்கன்னா அந்த சார் 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 நம்ம ஊர்ல எல்லாருமே சார் தான் கூப்பிட்டு இருப்போம். அதாவது ஒரு மரியாதை அப்படின்னு. இன்னைக்கு நம்மள யாரா சாருன்னு கூப்பிட்டாலே பாத்தீங்கன்னா ஐயோ எனக்கு ஒரு நண்பரே தோழரே அப்படி போயிருங்க அப்படின்னு சொல்றோம். அந்த அளவுக்கு சாருன்றது ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு வார்த்தையா மாறிடுச்சு. சார் கான்ட்ரவர்ஷியலாம் இல்லைங்க, அது அரசியல்வாதிகள் யாரும் சாருன்னு கூப்பிட மாட்டாங்க தெரியுமா? ஏன் அது கூப்பிட மாட்டாங்க? ஏன் இது என்ன கதையா இருக்கு? ஏங்க இப்ப நம்ம எல்லாம் சார்ஸ், நம்ம ஒரு கம்பெனில லோன் எடுக்க போனாவோ இல்ல ஏதாவது ஒரு பொருள் வாங்க போனா கூட சொல்லுங்க சாருன்னு, நம்மள சாருன்னு சாருன்னு கூப்பிடுறோம். எவன் யாரை கூப்பிடுவான்னு யாருக்கும் தெரியாது. ஆனா சிலர்கள் ஒரு ஆழமான ரொம்ப டீப்பான ரிசர்ச் எல்லாம் உருவாக்கி கண்டுபிடிச்சிருக்கிறது என்னன்னா, அரசியல்வாதிகளை யாரும் சாருன்னு சொல்ல மாட்டாங்க. ஓகேவா? அதை அது அப்படித்தான் நம்ம ஏத்துக்கணும். வெளியில திமுக காரங்களை காப்பாத்துறாங்க அப்படின்னு சொல்ல போறோம். அப்படிலாம் நம்ம எப்படி, நீங்க என்ன அப்படி முடிவுக்கு வந்துருவீங்களா? அப்படிலாம் முடிவுக்கு வரக்கூடாது. ஆனா அரசியல்வாதிகள் யாரும் சாரும் சொல்ல மாட்டாங்க. இது என்ன புது கதையா இருக்கு? நான் ஒத்துக்க மாட்டேன்பா, இது போங்கா இருக்குது. இது இல்ல, இது நம்ம திருப்பி பேச மாட்டோம்னு நினைச்சோம். ஏன்னா தீர்ப்பு கொடுத்துருச்சு அண்ட் முடிஞ்சிருச்சு. சரி, அவன் குற்றவாளி, நம்மளுக்கு தெரியும். இதுல பல விஷயங்கள் முழுசா வெளில வரல அப்படின்னு இருந்தாலும் சரி, அவனுக்கு அந்த தண்டனை கிடைச்சு நம்ம வேற விஷயங்கள்லாம் பேசலாம்னு சொல்லி வந்துட்டோம். இப்போ பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா போட்டாரு ஒரு ஆமா, அண்ணாமலை என்னவா இருக்காரு இப்ப? இப்போ பாஜகல ஒரு முக்கிய இருக்காரு. ஓகே, அது மட்டும் இல்லாம பல பேரோட மனசுல இருக்கிறாரு. அது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம்னா. சோ அவர் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இதுல பல பேர் தொடர்பு பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுல முழு உண்மை வெளில வரல, பல பேரை விசாரிக்க வேண்டிய இருக்குன்னு சொல்லிட்டு ஹீஸ் காயினிங் சில பேர்கள்லாம் சொல்றாரு. அதுல யாரெல்லாம் பாத்தீங்கன்னா திமுக முக்கியமான பொறுப்புல இருக்கக்கூடியவங்க, அந்த காலேஜில் ஒர்க் பண்ணவங்கன்னு சொல்லிட்டு பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்காரு பாரு. இப்ப தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் திருப்பி இது ஒரு பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. என்ன பண்றது? இது என்ன அப்படின்னா, முதல்ல இந்த வழக்கை மிக வேகமாக அவசர அவசரமாக விசாரித்து வேகமாக தீர்ப்பு என்பதெல்லாம் ஏற்பட்டிருப்பதை நம்ம ஒரு விதத்துல வரவேற்கிறோம். ஏன்னா பல வழக்குகள் இழுத்தடிச்சிட்டு போறதுக்கு பதிலா குற்றவாளி அப்படிங்கிறவன் உறுதியாக்கப்படுறான். அதுக்கு அவனுக்கு ஒரு நல்ல தண்டனை என்பது கிடைச்சிருக்கு. 30 ஆண்டுகளுக்கு மேல அவனுக்கு ஆயுள் தண்டனை கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் அவன் நன்ன நடத்தை காரணமா ஏதாவது ஒரு தலைவரோட பிறந்த நாளைக்கெல்லாம் வெளியில வருவான். அது வேற விஷயம். பட் ஆனா அவன் மேல 30 ஆண்டுகளுக்கு இது இருக்கு. இப்ப ஒரு ஆயுள் தண்டனை அந்த கைதி ஆயிருக்கிறான். சரி, அது வரைக்கும் நம்ம வரவேற்கிறோம். அது போக இப்ப சில தகவல்கள் வெளியில கசிய தொடங்கியிருக்கு. இது முழுமையான தீர்வு இல்ல முழுமையான தீர்ப்புன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா காவல்துறை இவர் குற்றவாளி அப்படின்னு சொல்லி அந்த குற்றவாளியை ஐசோலேட் பண்ணிட்டாங்க. ஆனா இந்த ஞானசேகரன்கிற இந்த குற்றவாளிக்கு பின்னாடி ஒரு ஈகோ சிஸ்டம் இருந்துச்சு. அவன் ஒரு தனி நபர்னு நம்ம அவனை பிரிச்சிட முடியாது. ஏன்னா நீங்க பாருங்க, ஞானசேகரனுக்கும் அண்ணா யூனிவர்சிட்டிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அப்ப இந்த ஞானசேகரனுக்கு இந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள போயிட்டு வர்றதுக்கான ஒரு அக்சஸ் அப்படின்னு வருதுன்னா, அது கண்டிப்பா அந்த அண்ணா யூனிவர்சிட்டியோடைய காவலர்கள் யாராவது ஒருத்தவங்களுக்கு தெரியாம வேண்டப்படாமல் இருந்து அப்ப அவங்க எல்லாம் விசாரிக்கப்பட்டாங்களாங்கிற ஒரு கேள்வி என்பது இருக்கு. இப்ப இந்த கேள்விகள்லாம் அன்னைக்கே நம்ம பேசினதே சொல்லியிருப்போம். இது ஒரு தனிப்பட்ட ஒரு ஆள் மட்டும் போயிட்டு அவர் பண்ணிட முடியாது. ஏன்னா காவல்துறை எப்படி சொல்ல வராங்கன்னு பாத்தீங்கன்னா, அவன் செவரேறி குதிச்சு உள்ள அவன் ஒரு கேட் வழியெல்லாம் உள்ள வரல. செவரேறி குதிச்சு உள்ள உள்ள போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட வம்பிழுத்து இது பண்ணிருக்கான். அப்புறம் திரும்ப செவரேறி குச்சி போயிருவான். ஒரு திருட்டு பையன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. ஏன்னா திருட்டு பையன் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டேன். அவர் திமுக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க. சோ இதுதான் அவங்க காவல்துறை சைட்ல இருந்து சொல்ற விஷயம் வைங்களேன். ஆனா பட் பை லாஜிக் நீங்க யோசிங்க, அண்ணா யூனிவர்சிட்டி என்னதான் இருந்தாலும் ஒரு யூனிவர்சிட்டி. எத்தனையோ பேர் அதுல படிக்கிறாங்க, எத்தனையோ பேர் அங்க பாத்துக்கிட்டு இருப்பாங்க. ஒருத்தன் சிவரேரி குச்சி உள்ள போயிட்டு இருக்கான் அப்படின்னா அதுக்கு யார் கண்ணிலையும் படாம இருக்கும் நீங்க நம்புறீங்களா? ரெண்டாவது, அண்ணா யூனிவர்சிட்டியோட செவர்லாம் அவ்வளவு சின்னதா கட்டி வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா நார்மலா நம்மலாம் ஸ்கூல் படிக்கும் போது நான்லாம் படிச்ச ஸ்கூலுக்கு எல்லாம் செவுரு ஒண்ணு இருக்கும். செவுரு மட்டும் இருக்காது, ஒரு செவுரு இருக்கும். அதுக்கு மேல ஒரு காங்கிரீட்டை ஃபில் பண்ணி அதுக்கு மேல கண்ணாடி பாட்டில் எல்லாம் உடைச்சு அதை அப்படி தூவி விட்டு ஜெயில் செட்டப் மாதிரி இருக்கு. உண்மையாவே நான் படிச்ச ஸ்கூல்ல அப்படிதாங்க செவுரு இருக்கும். மாஸ்டர் படத்துல அது உள்ள இருக்க தப்பிச்சு வெளியில போறதுக்கு இல்ல,
உள்ள இருக்க மாணவர்களுக்கு பாதுகாப்பு வேணும், வெளியில இருந்து எவனும் உள்ள வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. ஏன்னா ஒரு ஸ்கூல் அப்படிங்கும் பொழுது யாரும் வந்துடக்கூடாது, குழந்தைங்களுக்கு பாதிப்பாயிடக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சம் அப்படி சேஃப்டி ப்ரிகாஷனோட தான் செவர்லாம் கட்டியிருப்பாங்க. ஒரு நான் சொல்றது ஒரு பிரைவேட் ஸ்கூல்லயே அப்படி இருக்கு அப்படின்னா, கவர்மெண்ட் ஸ்கூலும் நமக்கு தெரியும், கவர்மெண்ட் ஸ்கூல்லயும் அதே மாதிரி தான் செவர்லாம் கட்டியிருப்பாங்க. ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல்லயே அந்த அளவுக்கு செவர்லாம் கட்டுறாங்கன்னா, ஒரு காலேஜ், அதுவும் உள்ள ஒரு தலைமையான ஒரு யூனிவர்சிட்டி, முக்கியமான காலேஜுங்கும் பொழுது கண்டிப்பா அதோட செவர்கள் பெருசா தான் இருக்கும். அந்த மாதிரி சாதாரணமா ஏறி வந்துட்டு போறதுக்கெல்லாம் வாய்ப்புகள்ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ பட் இதுதான் காவல்துறை சொன்ன நரேஷன், இதுதான் காவல்துறைக்கு கொடுத்த கதை. இந்த அடிப்படையில இவன் மட்டும்தான் குற்றவாளி அப்படிங்கிற அடிப்படையில இவன் கைது செய்யப்பட்டிருக்கான். ஸோ இதோட முடிஞ்சது, வழக்குக்கு தீர்ப்பு வந்துருச்சு, 30 ஆண்டு சிறை தண்டனையும் பெற்றுவிட்டான் அந்த ஞானசேகரன். இப்ப ஒரு பிரச்சனை வருது. இப்ப அந்த பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் இப்ப ஏன்னா இப்ப அவருக்கு வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா இருந்தாரு, கர்நாடக சிங்கம்னு சொல்லி அறியப்பட்டிருந்தாரு. இப்ப என்ன ஆகி போச்சுன்னு பாத்தீங்கன்னா, பிஜேபியில போய் சேர்ந்தாரு, யூஸ் பண்ணாங்க. இப்ப யூஸ் பண்ணி புளிஞ்சு போட்டாங்க. இப்ப புளிஞ்சு போய் கிடக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் அவர் என்ன பண்றாரு, வேற வழி இல்ல, முகம் இல்லாமல் இருக்காரு. அவர் முகத்தை காட்டினாவே பிரச்சனைகள் ஆகுது கட்சிக்குள்ள. அவருக்கு சப்போர்ட் அதிகமா இருக்கு கட்சிக்குள்ள. பட் ஆனா இப்ப இருக்கிற தலைவர் சில பிரச்சனைகள், கூட்டணிக்காக இவரை வந்து கழட்டி விட்டாங்க. இப்ப என்னன்னா, இப்ப இப்பதான் சும்மா தனியா உட்காந்துருக்கும் போது நம்ம யாரு அப்படின்னு அவருக்குள்ள ஒரு கேள்வி வந்திருக்கு. அப்ப ஒரு கண்ணாடிக்கு எதிர்த்து வரப்புல இருந்து இன்னொரு அண்ணாமலை வந்து யூனிஃபார்மோட வந்திருக்காரு. புரியுதா? இதெல்லாம் நீங்க வந்து யோசிச்சு பாக்கணும். எனக்கு அப்படியே ஒரு படம் இருக்கு. யாரு என்ன பண்ணிட்டு இருக்க, நீ அரசியல்வாதியா இல்ல நீ ஒரு காவலாளி, அப்ப வா ஒரு காவலாளி மாதிரி யோசிப்போம் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு காவலாளியா, அதாங்க ஏதோ காவலாளியா அவரு வராரு. வந்துட்டு போலீஸ் அதிகாரியா யோசிச்சு, ஒரு போலீஸ் அதிகாரி போல போன் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் முன்னாடியே எடுத்து வச்சிருக்காரு போல, அதெல்லாம் யூஸ் ஆகும்னு முன்னாடியே எடுத்து வச்சுட்டாரு போல. இப்ப இதை எடுத்து ஒரு ரிவீல், அங்க யார்கிட்ட அந்த ஞானசேகரன் போன் பண்ணி பேசியிருக்கிறான், அந்த கைது செய்யப்பட்ட நேரம், அந்த நடுவுல வந்துட்டு போன நேரம் விசாரிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஒரு கூப்பிட்டேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும், இயல்புக்குள்ள இருந்து நம்ம யோசிக்கணும். காவல்துறை ஒருத்தனை கைது பண்ணுது, அவன் திமுக காரன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அவன் வந்து இந்த பக்கம் ஒரு பச்சம், இந்த பக்கம் ஒரு பச்சை குத்திருக்கான்னு வைங்களேன், காவல்துறை என்ன பண்ண முடியும்? ஓகே, ரெண்டு பச்சம் கரெக்டா இருக்கு, போயிட்டு வாங்க. காவல்துறை வந்து வடிவேல் இப்படி பிடிச்சி இப்படி திருப்புற மாதிரி அப்படின்னு திருப்பி பாத்துருப்பாங்க. ஆஹா இவங்க 2 பேர் பச்சா இருக்குன்னா அப்படியே திருப்பிட்டு அப்படியே வணக்கம் போட்டு சல்யூட் அடிச்சுட்டு. இல்லங்க, ஒரு பேட்டர்ன் இருக்குல்ல, யாராவது ரெக்கமெண்டேஷனுக்கு வந்து. ஆமாங்க, அது மாதிரி கைது பண்ணிருக்காங்க. கைது பண்ணி இவனை விசாரிக்கும் பொழுது அவன் ஒரு லோக்கல் கிரிமினல், அவன் திருட்டு பய, இவன் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு தான் அவன் மேல ஒரு சந்தேக பறவையில தான் கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. கூப்பிட்டு விசாரிக்கும் போது அவன் வந்து சொல்லியிருப்பான்ல, நாங்க யாரு தெரியுமா, திமுக தெரியுமா, உங்களுக்கு திமுக என்னன்னு தெரியுமா எல்லாம் கேட்டிருக்கான். அப்போ கொஞ்சம் அப்படியே அந்த மாணிக் பாஸ் போட்டோ எல்லாம் காமிச்சிருப்பான். இவர் யாருன்னு தெரியுதா உங்களுக்கு, இதெல்லாம் போட்டோ இல்ல, ஏஐ கிடையவே கிடையாது. இனிமே நான் காவல்துறையிட்ட சொல்றது என்னன்னா, உங்களுக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் இருக்கு. யாராவது ஒருத்தர் வந்து இந்த பாருங்க நான் யாரோட நிக்கிறேன் தெரியுதா அப்படின்னு சொல்லி காமிச்சா நீங்க அதை நம்ப தேவையில்லை. நீங்க என்ன சொல்லலாம், நல்ல வெளுன்னு வெளுத்துருங்க. வெளுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சார் அது ஏஐ டெக்னாலஜில இந்த மாதிரி பராரி பயலோட எல்லாம் உங்களுக்கு சம்பந்தம் இருக்குன்னு யாரு சார் கண்டா? எவ்வளவு டீசென்ட்டான ஆளு சார், நீங்க எவ்வளவு டீசென்ட்டான ஆளு, உங்க மேல மாசு படிஞ்சிட கூடாது சார். இப்ப கூட பாருங்க, அந்த காவல்துறை அதிகாரி சாருன்னு தான் ஒரு அரசியல்வாதியை சொல்றாரு. சோ அரசியல்வாதிகளை சாருன்னு சொல்லலாம். சும்மா யாரையாவது இது பண்ணணும்னு காப்பாத்தணும்னு சாருன்னு சொல்ல முடியாது. யார் வேணாலும் எப்படி வேணாலும் சாருன்னு சொல்லலாம். சோ வந்துட்டு அந்த காவல்துறை அதிகாரி வந்து என்ன சொல்லிருப்பாரு, அது உங்களுக்கு எப்படி சார் இருக்க முடியும், அதனால அவன் ஏஐ டெக்னாலஜியை தவறா பயன்படுத்துறான்னு சொல்லி பாருங்க சார், ஏஐ டெக்னாலஜிக்கு ஒரு கேஸை போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு விட்டுருங்க. ஸோ எவனா வந்து இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு சொல்லி தப்பு செஞ்சவன் தப்பிக்க பார்த்தானா வருங்காலத்துல இதை வந்து செயல்படுத்தலாம். ஸோ அதையும் ஒரு இதா சொல்லிக்கிறேன். இப்ப என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, அவனை அந்த அவனுக்கு இன்ஃபுளுன்ஸ் இருக்குன்னு சொன்ன உடனே ஆட்டோமேட்டிக்கா காவல்துறை கொஞ்சம் பேக் எடுத்து போயிட்டு வாங்க சார் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அவன் போயிட்டு டப்புன்னு போன் அடிச்சிருக்கான். அவனுக்கு ஒரு அறிவு வேண்டாம் இல்ல, அவனுக்கு இல்லையே, அவனுக்கு அறிவு இல்ல. ஒரு டக்குன்னு போன் அடிச்சு, இப்ப அவன் போன் அடிச்சதுதான் இப்ப சிக்கலா போய் நிக்குது. யாருக்கு அடிச்சிருக்கான்னு பாத்தீங்கன்னா, வட்ட செயலாளர் வண்டுமுருகனுக்கு. சாரி பேர் மறந்துட்டேங்க. இல்ல அவர் பெரிய அப்படியே தேசப்பிதா, அவர் பேர் ஞாபகம், நடராஜன் நினைக்கிறேன். நடராஜன் பாவங்க, யார் பேரையா சொல்றோம் இல்லைங்க, சண்முகமா சண்முகமா சாரி. அதாவது என்னன்னா கோட்டூர்புர சண்முகம், சரியா? ஆனா அந்த அந்த வாட்ச்மேன் வந்து நடராஜன். ஏன் அதுனா இவங்க எல்லாருக்கும் கால் பண்ணிருக்காப்ல. ஓகே, அதுவும் வந்து சாதாரண கால் கிடையாது, ஒரு 5 முறை கால் பண்ணிருக்காரு. அது ஒரு 3 மணி நேரம் கேப்ல பதட்டத்துல பட்டுன்னு 3 மணி நேரத்துல வந்துட்டு என்ன புடிச்சிட்டாங்க, என்ன வந்துட்டு அடுத்து நீங்க தான் காப்பாத்துங்க அது அப்படிங்கிற மாதிரியா இல்ல என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனா ஒரு 5 முறை கால் ஒரு 3-4 மணி நேரத்துக்குள்ள தொடர்ச்சியா போகுது அப்படின்னா
அங்க ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் எக்ஸ்சேஞ்ச் நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து நமக்கு தெளிவா தெரியுது. சரி, ஓகே. இப்ப இந்த யாருக்கு போயிருக்குன்னா அதான் வட்ட செயலாளர் அவருக்கு, அவர் திமுக வட்ட செயலாளர் அவருக்கு போயிருக்கு. இந்த போட்டோஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை நடக்கிற டைம்லயே சமூக வலைதளங்கள்ல சில பத்திரிகையாளர்கள் போட ஆரம்பிச்சாங்க. இப்ப இதுல புது செய்தி என்னன்னா, ஞானசேகரன் கிட்ட ஞானசேகரன் கைது விசாரணைக்கு போயிட்டு வெளியில வந்த நேரத்துல உடனே போன் பண்ணிருக்கிறது, ஒரு 5 முறை இவருக்கு கால் பண்ணிருக்காங்கிறது புது செய்தி. இவரு அண்ணாமலை சொல்றாரு. அண்ணாமலையை எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரி முன்னாள் காவல்துறை அதிகாரி எடுத்து கொடுத்த ஒரு புது செய்தி. இந்த புது செய்தியில வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு 5 முறை கால் பண்ணிருக்காருங்கிறது தெரிய வருது. அது ஒரு சில நிமிஷங்கள் பேசியிருக்காப்ல வேற டியூரேஷன்ல. இப்ப இது ஒண்ணு. சரி, இந்த வட்டச்செயலாளர் வண்டுமுருகனுடைய போன் ரெக்கார்டையும் அண்ணாமலை விட்டு வைக்கவில்லை. அவர் அதையும் எடுத்திருக்காரு. ஏன்னா அவர் வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரி இல்ல, முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி இல்ல, கர்நாடக ப்ரௌடு கன்னடிகா இல்ல. அவர் என்ன பண்ணிருக்காரு, அதெல்லாம் எடுத்து ஆய்வு பண்ணிருக்காரு. அதுல என்ன பண்ணிருக்கான், இவர் இங்க கால் பண்ணி பேச அவர் வந்து ஒரு கால் பண்ணி பேசியிருக்காரு. அது யாருக்குன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் பயங்கரமான ஆளாச்சு. அவரை பத்தி நம்ம பேசணும்னா மான நஷ்ட வழக்கு வந்துரும், இல்ல வேற ஏதாவது வழக்கு வந்துரும். இல்லைன்னா வந்து உங்க வீடு திடீர்னு எரிஞ்சு போய் உங்களுக்கு நிவாரணம் கொடுக்குறேன்னு ஒரு 10 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் நீங்க போய் வீடு வாங்கிடலாம். இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது இந்த உலகத்துல. அதனால அவர் யாருங்கிறத நீங்கள் நேயர்களே நீங்களே கமெண்ட் பண்ணிருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அவருக்கு நினைக்க போறாங்களோ அதை கமெண்ட் பண்ணிட போறாங்க. இது மக்களுடைய பார்வைக்கு விட்டுருவோம். சோ அவருக்கு கால் போயிருக்குது போல. சோ இப்ப இந்த போன் கான்வர்சேஷன்ஸ் இயல்பா கூட இருக்கலாம். ஞானசேகரன் போன் பண்ணி, அண்ணாச்சி நல்லா இருக்கீங்களா, உங்க வீட்டுல எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு அவர் பேசியிருக்காங்க. திருநெல்வேலி சாங்ல பேச போறாங்க. அப்ப வந்து சரி, சென்னை வழக்குல போன் பண்ணி பேசியிருக்கலாம். இல்ல இந்த பக்கம் போயிட்டு இவர் வந்து தயிர் வடை நல்லா இருக்கா இப்படி கூட பேசிருக்கலாம். அது என்ன, இதை யாரு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா காவல்துறை அதிகாரிகள் கண்டுபிடிக்கணும். ஆனா நமக்கு என்ன இங்க பிரச்சனை அப்படின்னா, ஒரு வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் கொடுத்த காவல்துறை அதிகாரிக்கு தெரிஞ்ச ஒரு பார்வையும் கூட தமிழ்நாட்டில் கிரைம் பிரான்ச்ல வேலை செய்யற காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியாமல் போயிடுச்சா? இல்ல பிரதர், போன் ரெக்கார்ட்ஸ் எடுத்து பாக்கலையா? அவர் சொன்னதுல என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நீங்க சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் நடந்திருக்குல்ல, அதுல ஆதாரம் அழிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதே தீர்ப்பிலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து போன் ரெக்கார்ட்ஸ் இருக்கு இல்லைங்க. போன் ரெக்கார்ட்ஸ்ல கூப்பிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணலாம்ல. என்ன பேசினாருன்னா சொல்லுவாங்க, பானிபூரி வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அவர் அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜ் வளாகத்துக்குள்ள ஒரு பானிபூரி கடை இருக்கு, அந்த பானிபூரி கடையில போய் தான் பானிபூரி வாங்கிட்டு வந்துருவாரு. அதை ஏறி அவர் செவரு குச்சி வந்து என்கிட்ட கொடுத்துட்டு போவாருன்னு ஏதாவது ஒரு விளக்கம் கொடுப்பாங்கல்ல. ஏன்னா 5 முறை அவசரமா பேசியிருக்காருல்ல. இல்லைங்க, அவர் வந்து பார்ட் டைம்ல வந்து டெலிவரி பாயா வேலை செய்வாரு. நான் வந்து ஒரு பீஸா ஆர்டர் பண்ணிருந்தேன், பீஸா வரல, அதனால 5 முறை நாங்க போன் பண்ணி பேசிட்டோம். ஏதாவது ஒரு விளக்கம் கொடுக்கணும்ல. பிரியாணி கடை அதிபர். ஆமா, அவர் பிரியாணி கடை இருக்கு, அந்த பிரியாணி ஆர்டர் கொடுத்துருந்தேன். அவர் பிரியாணில தான் வந்து லெக் பீஸ் நல்லா இருக்கும். நீங்க வந்து நாங்க பீஸ்ன்னு பேசிக்கிறதுலாம் பொண்ணுங்க கிடையாது, லெக் பீஸை பத்தி நாங்க பேசிக்கிறோம்ல. விளக்கம் கொடுங்க போய். இதெல்லாம் விசாரிச்சிருக்கணும்ல. நீங்களே ஒரு காவல்துறை அதிகாரி இதை விசாரிச்சிருக்கலாம், ஆயிருக்கலாம். அதுக்கெல்லாம் ஹைட் வேணுங்கிறாங்க, வெயிட் வேணுங்கிறாங்க. அந்த இதுல நம்ம டிஸ்குவாலிஃபை ஆயிருவோம். சோ அதனால வேணாம். இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆங்கிள் ஏன் காவல்துறை விசாரிக்கல? நார்மலாங்க நம்ம ஆட்கள் யாராவது கைதானாங்க கூட டக்குன்னு போனை தான் எடுத்துட்டு போறாங்க. போன்ல சில பேர் ஆடியோஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க, நாளைய அரசியல் தேவைக்கு பயன்படும். அதெல்லாம் எடுத்து வெளியே விட்டுருவாங்க. இது நம்ம அன்றாடம் பாக்குறோம். அடுத்தவங்களோட பர்சனல் ரிவெஞ்சுக்காக வச்சிருக்கிற சில ஆடியோ வீடியோஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காவல்துறை கிட்ட சிக்கும் போது அது வெளியே ஆயிருது. இது இயற்கையா நம்ம பாக்குறோம். அப்ப எடுத்தோடனே போனை தான் நோண்டக்கூடிய காவல்துறை ஏன் இந்த முறை போனை நோண்டல? போனுடைய ரெக்கார்ட்ஸ், கால் ரெக்கார்ட்ஸ் ஏன் பார்க்கல? யார்கிட்ட அவன் ஹெல்ப்புக்கு போயிருக்கான், யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறான், சரி அதெல்லாம் ஓகே. அவன் போன்ல தான் நிறைய போட்டோஸ் இருக்கு, அதுதான் சோசியல் மீடியால அவனே போட்டிருக்கானே. அப்ப அந்த ஆங்கிள் ஏன் விசாரணையே போகல? கான்ட்ராடிக்ட் ஆகுது. என்னன்னா, அதெல்லாம் காவல்துறை அதிகாரிங்க பாத்துட்டாங்க, அவங்க தெரிஞ்சிருச்சு. அதனாலதான் அதை பத்தி யாரெல்லாம் பேசுறாங்க, ட்வீட் போடுறாங்க, வீடியோ போடுறவன், சில பத்திரிகையாளர்கள் எல்லாருமே மிரட்டப்பட்டாங்க. அது அவங்களுக்கு தெரியறதுனால தானே இவ்வளவு சீரியஸ்னஸ் இருக்குன்னு தெரிஞ்சதுனால. இப்ப என்னன்னா, இந்த போட்டோஸ் எல்லாம் லீக் ஆயிடுச்சு. நீங்க இனி மிரட்டுறதுக்கு யாரும் கிடையாது. ஏன்னா இது ஓப்பன் ஸ்பேஸ்ல மக்களோட பார்வைக்கு இருக்கு. நீங்க யாரை போய் மிரட்டுவீங்க? இப்ப நான் என்ன சொல்றேன்னா, உண்மையாவே அந்த விசாரணைய முழுமையான விசாரணையாக எடுத்திருந்தால் பிரச்சனை. இதுல இன்னொரு பிரச்சனைனா, இந்த கேஸ் ஃபுல்லா முடிஞ்சிருச்சாங்கிறது தெரியல. ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில பாதிக்கப்பட்ட பெண், அந்த பெண்ணுடைய எஃப்ஐஆர் எல்லாம் வந்து வெளியில வந்ததெல்லாம் நமக்கு தெளிவா தெரியும். அதற்கு யார் மூலியமா வெளியில வந்துச்சுன்னு சொல்லி பத்திரிகையாளர்கள் எல்லாம் நடவடிக்கை எடுத்தாங்க. ஏன்னா அது தப்பு. போன்லாம் பிடிங்க வச்சுட்டாங்க. இல்ல, ஆக்சுவலா வந்து பெண்கள் பாதிக்கப்படக்கூடிய கேசஸ்ல, அதுவும் இந்த மாதிரியான செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேசஸ்ல அந்த எஃப்ஐஆர்ஸை வந்து ஆக்சுவலா லீக் பண்ணக்கூடாது. ஏன்னா அது லீக் ஆகாது. ஏன்னா அது காவல்துறை அதிகாரிகள் கிட்ட தான் அது இருக்கும். அது அவங்களால தான் அக்சஸ் பண்ணி பாஸ்வேர்ட் போட்டு போய் பார்க்க முடியும்.
அவங்களால பார்க்க முடியும். இப்ப அவங்க வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து காப்பி பண்ணி டவுன்லோட் பண்ணி இல்ல ஒரு மாதிரி ஃபைல் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ண முடியும்? அவ்வளவுதான், எக்ஸ்போஸ்ட். அது அப்ப யாரோ ஒரு காவல்துறை அதிகாரி மூலமா தான் அது வந்து லீக் ஆயிருக்கு, அது வந்திருக்கு. இன்னொன்னு என்னன்னா, கோட்டூர்புர காவல் நிலையத்தில இருந்து யாரோ ஒரு அதிகாரி வந்து டிரான்ஸ்பரும் செய்யப்பட்டிருக்காரு. அது என்னன்னு தெரியல நமக்கு, நார்மல் டிரான்ஸ்பரா இல்ல வந்து இதுக்கு ஏதாவது சம்பந்தமா இருக்கா என்னன்னு தெரியல. பட் எஃப்ஐஆர் லீக் ஆயிருக்குங்கிறது ஒரு இன்வெஸ்டிகேஷன் அவங்க இன்டர்னலா போயிருக்கும். ஏதாவது காவல்துறை மூலமா தான் எஃப்ஐஆர் லீக் ஆயிருக்கும். அது ஒரு பத்திரிகைக்காரனுக்கு போயிருக்கு. பத்திரிகை மூலமா அது வந்து ஊடகங்கள்ல. ஆனா அங்கதான் ஒரு தவறு செஞ்சுட்டாங்க அவங்க. அந்த எஃப்ஐஆர்ல தான் ஒரு சார் கிட்ட பேசினாரு அப்படிங்கிறது வந்துருச்சு. அந்த எஃப்ஐஆர்ல உள்ள வந்து அந்த பொண்ணு சொல்ல ஸ்டேட்மெண்ட் எடுத்திருக்காங்க. அதுல யாரும் பாவம் ஸ்டேட்மெண்ட் எழுதின அதிகாரி வந்து கொஞ்சம் நேர்மையானவரா இருக்காரு போல. அவர் அப்பவே சென்சார் கட் பண்ணாம அவர் வந்து எழுதிட்டாரு. சார்னு ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்டயும் போகணும்னு சொல்லி அவன் மிரட்டினா அப்படின்னு சொல்லி தான் எஃப்ஐஆர் வந்து ஃபைல் செய்யப்பட்டிருந்தது. இப்ப அங்கதான் சார். இப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த சாருன்னு ஒரு விஷயமே இல்ல அப்படின்னு சொல்லி அந்த பாதிக்கப்பட்ட பெண்மணி சொன்னாங்களான்னு நமக்கு தெரியாது. அவங்க சொன்னதாக காவல்துறை அதிகாரிகள் சொல்லிட்டாங்க இப்ப. ஏன்னா அவங்க வந்து வெளியில முகம் தெரியல அப்படிங்கிற பட்சத்துல அது என்னன்னே தெரியல. சோ இது நமக்கு தெரியாது அது உண்மையாவே ஷேர்னு ஒரு விஷயம் இருக்கா இல்லையாட்டு. பட் காவல்துறையோட ரிப்போர்ட் வந்து இல்ல அப்படின்னு சொல்லி இதை முடிக்க பாக்குறாங்க. பட் நமக்கே ஒரு கொஞ்சம் லாஜிக்கலாவே திங்க் பண்ணுவோமே, யோசிக்கலாம். அண்ணா யூனிவர்சிட்டிக்கு சம்பந்தம் இல்லாம ஒருத்தன் உள்ள போகாம வரான். அவன் வெளியில அவன் அரெஸ்ட் ஆகி விசாரிக்கப்பட்ட அடுத்த நிமிஷம் அவன் யாருக்கெல்லாம் பேசியிருக்கான்னு பாத்தீங்கன்னா 2 பேருக்கு முக்கியமா பேசியிருக்கான். ஒருத்தர் வந்து திமுகவுடைய வட்ட செயலாளர் வண்டுமுருகன். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காவலாளி ஒரு, அதாவது வாட்ச்மேன், அந்த வாட்ச்மேன் நடராஜன் ஒருத்தர். இவங்க 2 பேருக்கிட்டையும் அவன் போன் கான்வர்சேஷன்ங்கிறது போயிருக்கு. இப்ப இந்த கான்வர்சேஷன்ல என்ன பேசப்பட்டிருக்குங்கிறது காவல்துறை விசாரிச்சிருக்கணும். அது விசாரிச்சாங்களா அப்படிங்கறத இப்ப கேள்வியா இருக்கு. இப்ப இவங்களுடைய கான்வர்சேஷன் எடுக்கும்போது அதுல அந்த வட்ட செயலாளர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான அமைச்சரோட பேசியிருக்காரு. இப்ப இந்த அமைச்சரோட அந்த கான்வர்சேஷன் நடந்திருக்கு. இதுல என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இல்ல இந்த அண்ணாமலை அவர்கள் சொல்லக்கூடியது உண்மையான ரிப்போர்ட்டா முதல்ல, அதுவும் நமக்கு தெரியாது. அது அண்ணாமலை தான் அவர்கிட்ட தான் போய் கேட்கணும். அவரை போய் விசாரிங்க. ஏதோ ஒண்ணு விசாரிச்சு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உண்மையான நீதியும் அதே போல வேற பெண்களும் பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு ஒரு நடவடிக்கையும் எடுக்கணும். ஏன் அப்படின்னா இதுல இன்னொரு விஷயம் நான் சொல்ல வேண்டியது இருக்கு. இப்ப ஞானசேகரன் மாதிரி நிறைய பேர் இங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு பெரிய மினிஸ்டர் கிட்டயோ இல்ல பெரிய பெரிய அரசியல்வாதி கிட்டயோ கீழே இருந்துகிட்டு கிரவுண்ட் ஒர்க்ல பண்ணிட்டு இருக்காங்க. பல செயல்களை புரிஞ்சுக்கிட்டு சில பேர்லாம் அது மாதிரி பண்ணியே 300 கோடி வீடுலாம் கட்டுறாங்க, 35 லட்சத்துக்கு கெஸ்ட்டுக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறாங்க, சில பேர் வாட்ச் கட்டிட்டு அலையறாங்க. சோ இதெல்லாம் நம்ம பேசியும் இருக்கோம். சோ நான் என்ன சொல்றேன்னா, இப்ப ஞானசேகரனுக்கு நடந்ததுதான் உங்களுக்கும் புரியுதா? ஞானசேகரன் தனியா செயல்பட்டானோ இல்ல யாரு கீழே செயல்பட்டானோ அது நமக்கு தெரியாது. அவனை அடிச்சு விட்டாங்க. இப்ப என்னன்னா, இப்ப அவன் தான் கை உடைஞ்சு கிடக்குறான். அவன் வந்து பாதிப்புக்கு அவன் தான் பெரும் குற்றவாளியா மாறி இப்ப 30 ஆண்டு கால ஆயுள் தண்டனை பெற்று உள்ள உட்காந்துட்டான். யாரும் காப்பாத்த வரமாட்டாங்க. புரியுதுங்களா? சோ இது வந்து எப்படின்னா ஒரு யூஸ் அண்ட் த்ரோ பொருள் போலதான் சில அரசியல்வாதிகள் இந்த கிரிமினல்ஸா பயன்படுத்துவாங்க. சோ இந்த பினாமிகளும் நீங்க அப்படிதான் பாக்குறீங்களா? இந்த என்ன பினாமி? பினாமி நான் சொல்லல, இது பார்ட்னர் இன் கிரைம்ஸ். இதெல்லாம் அப்படி பினாமினா வந்து என்னன்னாங்க, ஒரு அரசியல்வாதி அவர் டைரக்டா கலெக்ட் பண்றத யாரோ ஒருத்தன் பேர்ல பொய்யா கட்டமைச்சு வச்சிருப்பாரு. அது வேற, இது வேற. இது பினாமியா கிடையாது. இது சுருட்டுற காசு எல்லாம் இவனுக்கே எல்லாம் போயிட்டு இருக்கு. சோ புரியுதுங்களா? இது வந்து ஒரு பார்ட்னர் இன் கிரைம் மாதிரி தான். சோ இது அடுத்து இடி விஷயம். அது வந்து நம்ம இந்த கர்நாடகா தமிழ்நாடு பிரச்சனை எல்லாம் ஓஞ்சதுக்கு அப்புறம் மக்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா இடியை பத்தி பேசலாம். ஏன்னா கமலோட அந்த ரியாக்ஷன் பாத்தீங்களா, தேவை இருந்தது வந்திருக்கிறார், ஒழுங்கா போயிருக்கலாம், போயிட்டீங்கல்ல, போயிட வேண்டியதானே, திரும்பி வந்து ரிட்டர்ன் வந்துட்டு டைலாக் கொடுக்கணுமா? அரசியலுக்கு சட்டா போட்டு அப்படியே போயிடணும். அவன் தான் சாணி அடிக்கிறான்னு தெரியுது இல்ல அவருக்கு. அது ஒரு மாதிரி என்னடா இது எப்படி அசிங்கமா கேட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கோவம் வந்துருச்சு. வந்து அவர் சொல்லிட்டு அடுத்து அவன் கேக்குறான் ஏதோ ஒண்ணு. வயசான காலத்துல வாய் அடக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. இல்ல வயசாயிருச்சுதான் உண்மையிலேயே. நான் வேற ஒரு இதுல ஒரு வீடியோ பாக்குறேன். இந்த அம்மா அந்த விஜய் டிவில ஒரு அம்மா இருக்கும். சரி, அந்த அம்மா வந்து ஒரு கேள்வியை கேக்குது. என்ன கேக்குதுன்னு பாத்தீங்கன்னா, சார் நீங்க யாராவது லவ் லெட்டர் கொடுத்துருக்காங்களா உங்களுக்குன்ட்டு தான் கேட்டேன். அதுல அந்த கேள்விக்கு நம்ம ஏஆர் ரகுமான் வந்து காப்பி அடிக்கிறாரு யாரும் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாருங்க. அவங்க அதை கேட்கவே இல்லையேப்பா. என்ன நீங்க கம்பெனி சீக்கிரட்ல வெளியில விட்டுட்டு இருக்கீங்க, சமாளிக்கிறதுக்கு நானும் காப்பி அடிப்பேன் அப்படின்னு சொல்லி தலைவரே அப்படின்னு சொல்லி நீங்க லவ் லெட்டர் வாங்கிருக்கீங்களா இல்லையா தான் அந்த அம்மா கேக்குது. அந்த அம்மாவுக்கு ஏதோ கேள்வி போல. ஏன் இல்லன்னு நீங்க சொன்னீங்கன்னா ஏதாவது என்னன்னு தெரியல, போறாங்களா என்னன்னு தெரியல. அது தேவையே இல்லாத வேலை.
அந்த கேள்வியை கேட்டு இல்லன்னா இப்படி ஒரு கேள்வியை கேட்டா நீங்க அப்படி ஒரு பதில் கொடுப்பீங்க அந்த அம்மாக்கு தெரிஞ்சதுதான் தெரியல. அவர் யோசிப்பாரு, நானே எல்லா புகழும் இறைவனுக்கு, நான் பாட்டு என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன், ஏன்டா நான் பொதுவாக்கிட்டு தானே போயிட்டேன். நான் இதனாலதான் கிரெடிட் நானே எடுத்துக்கல, இறைவன்ட்டு கிரெடிட்டை கொடுத்துட்டு போய்கிட்டு இருக்கேன். என்ன புடிச்சு வச்சு நடுவுல உட்கார வச்சு இறைவன் கிட்ட காப்பி ரைட் கேட்க. ஆனா இந்த அந்த ஒட்டுமொத்த ஆடியோ லான்ச்லயுமே நான் பார்த்ததுல நான் விட்டு விட்டாதான் பார்த்தேன். அதுலயே ஒரு ஆள் மட்டும் தாங்க கன்ஃபியூஸ் ஸ்டேட்லயே உட்காந்துட்டு இருக்காரு. யாரு உங்க ஆளு தான். ஏன் அப்படி உட்காந்துருக்காப்ல? எமோஷனலா பேசினாரு ப்ரோ. எமோஷனலா அவர் பேசினாருங்க. அவர் அந்த ஆடியோ லான்ச் ஃபுல்லா பாருங்களேன், கண்ணாடி போட்டுருக்கா அப்படி தெரியுதா என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு பதட்டத்திலேயே உட்காந்துருக்காப்ல மனுஷன். ஒருவேளை உருப்பிடுவோமோ மோட்டோமோ நீங்க பேசுறதெல்லாம் வச்சு பார்த்தா ஏதோ வம்பிழு தூட்டுருவாங்க போலயே. துபாயில சொல்றாரு கமல், தம்பி இந்த படத்துக்கு அப்புறம் பாருங்க டாப்ல வரான் அப்படின்னு சொல்லிட்டு. படம் வந்து கர்நாடகத்துல வருதானே தெரியல இப்ப வரைக்கும். ஆக்சுவலா அங்க இருக்கிற ஹைகோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இவர் என்ன மொழி ஆய்வாளரா ஏன் சொன்னாரு, நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டியதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் நடக்கும். இப்ப போயிட்டு கோர்ட்ல போயிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு வரேன் அப்படின்ட்டு போனா அது அசிங்கம் தான் எல்லாருக்கும். சோ எனிவே அவங்களுக்கு ஒரே கல்ல பல மாங்காக்கள் விழுந்துருச்சு. ரைட். பாவங்க பாமகவும் விழுந்துருச்சு இப்ப நடுவுல. அதை பத்தி வேற தனியா பேசணும். அது ஒரு டாபிக்கா நீங்க எடுப்பீங்கன்னு பார்த்தேன், இன்னும் நீங்க எடுக்கல. குடும்ப பிரச்சனைக்குள்ள முகம் வளைக்க வேணாம்னு. அப்ப இந்த குடும்ப பிரச்சனைக்குள்ள மட்டும் எந்த குடும்பத்துக்குள்ள? திமுக பெரிய குடும்பங்க. திமுகன்றதே ஒரு குடும்பம் தானே, அந்த மாதிரி சொல்றோம். எங்கெங்கயோ போதே. இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல. இங்க எதுவாக இருந்தாலும் வருண் அவரை கூப்பிட்டு விசாரிக்கலாம். எல்லாரையுமே கூப்பிட்டு வந்து நான்வெஜ் மட்டன் சிக்கன் போட்டு அது பாராட்டி போட்டு, அதனாலதான் குடும்பம் என்று சொல்கிறேன். புரியுதா? புரியுது. கமல் பேர் இப்படி திரும்பிட்டு வந்த பாத்தீங்களா? இல்ல இதுல என்ன ஒரு கொடுமைன்னா, அதிமுக மேல ஒரு அதிருப்தி வேற கட்சிக்காரங்க. அவங்க கட்சிக்காரங்க எல்லாம் நீ என்ன புளியோதரையை கொடுத்துட்டு இருக்க? கரெக்ட் தானேங்க. பாஜகவோட சேர்ந்தா புளியோதரை தான் கிடைக்கும், வேற என்ன கிடைக்கும்? கோச்சுக்க மாட்டாங்களா? இல்ல அது எப்போ கூட்டணி இல்லாதப்போ பண்ணாதீங்க. இருந்தாலும் நீங்க சொல்ற லாஜிக் வந்து லாஜிக் வருது. அதனால இந்த மாதிரி கட்சி இதெல்லாம் போறீங்க வரீங்கன்னா கறி விருந்து போடுங்க அப்படிங்கறதுதான் எல்லா தரப்புல இருந்தும் கோரிக்கை. சரி, இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து கட்சியில நல்லா டாப்ல இருக்கிறாருங்க, முதலமைச்சர் கூடயே போயிட்டு வராரு, அப்பவுமே வந்து தெரிஞ்சுட்டே இருக்காரு. ஒரு பிரச்சனையில அவரோட பேர் வந்து அடிபட்டதுக்கு அப்புறம் அப்படியே கட்சியில வந்து ஒதுக்குறாங்க, முதலமைச்சர் கூட அவர் அதிகமா பார்க்க முடியல. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சில ஸ்பெகுலேஷன்ஸும் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி பெரிய ஞானியா இருக்கணும்னு அவசியம் இல்ல, ஆதாரத்தோட கொஞ்சம் லாஜிக் கூட யோசிச்சு பார்த்தாலே வந்து பாத்தீங்கன்னா பல பேர் அதுல கனெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியுது. நம்ம என்ன சொல்றோம்னா, இப்ப தமிழ்நாட்டை சுத்தி நடக்கிறது கொடூரமான அரசியலா இருக்கு. குறைந்தபட்சம் இந்த காசு பணம் திருடுறதுங்கிறது வரைக்கும் அரசியல் கரப்டா இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு இந்த அரசியல் மூலமாக பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறதெல்லாம் நினைக்கும் பொழுது ரொம்ப அது ஏற்கும்படியாகவே இல்லை. ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், இதோட பரிணாமம் என்னங்கிறது தெரியல. ஸோ இதுல வந்து காவல்துறை கொஞ்சம் பாரபட்சம்லாம் இல்லாம எல்லா கிடைச்ச ரெக்கார்ட்ஸையும் வந்து பதிவு செஞ்சு விசாரணை நடத்துங்க. பதிவு செஞ்சீங்கன்னாவே போதும், விசாரணை தானா நடக்கும். சரி, பதிவு செய்யற அளவுக்கு ஒரு தைரியத்தை காவல்துறை அதிகாரிகள் வளர்த்து கொள்ளணும்ங்கிறதா சொல்றேன். சரி, ஆனா இப்ப வந்து அதோட நிக்கல, 48 மணி நேரம் கெடு வந்து கொடுத்திருக்காரு. இதுல நிறைய பேரோட அதுக்கு எதுக்கு அந்த 48 மணி நேரம்? அவ்வளவு டைம் எடுத்துக்கோங்க திருந்தறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னத்துல எப்ப பார்த்தாலும் ஒரு கெடு கொடுக்குறாரு. ஏங்க சந்தேகப்படுறீங்க அவரை? இல்ல சந்தேகப்படலீங்க. இப்ப அவர் அந்த காவல்துறை அதிகாரி பேரை வந்து அவர் வெளியிடல. இப்ப 48 மணி நேரத்துல இவர் சொன்ன உடனே வந்து அப்படியே மாறிட போதா எல்லாம். இப்ப எப்படி அடுத்து 48 மணி நேரம் கழிச்சு திரும்ப வந்து சாட்டை எடுத்து, சாரி அது ஏதோ ஒண்ணு அன்னைக்கு பூஜை பண்ணார்ல, ஏதோ வேண்டுதல் சாட்டை எடுத்து அடிச்சுக்கிட்டு செப்பல் போடாம இவங்களை நம்பி எல்லாம் வந்து இப்ப பிரச்சனை என்னன்னா, ஒரு தலைவரா இருந்து செப்பல் போடாம நடந்து போயிட்டு இருக்கிறது வரைக்கும் அது எல்லாரும் பாராட்டுவாங்க. இப்ப பாவம் அவரு எந்த பதவியும் இல்ல பொறுப்பும் இல்ல, இன்னும் செப்பல் போடாம சுத்திக்கிட்டு இருக்காரு. அண்ணாமலை ஏங்க உங்களுக்கு இவ்வளவு நக்கல் அடிக்கிறீங்க? நான் தான் அப்பவே சொன்னேனே, ஃபயர் விடாதீங்கடா, அவரும் பாவம்டான்னு நான் சொன்னா இல்லையா? அவங்களால ஏத்துக்க முடியாது. அவங்க பிளான் பண்ணி இந்த கட்சி யாருக்கானதுன்னு அவங்க பிளான் பண்ணி கொண்டு வராங்க. அதுல இப்ப ஒருத்தர் இருக்காருல்ல, இவரும் நிக்க மாட்டாரு. சரி, இன்னைக்கு நான் சொல்றேன், அங்க தமிழர்களுக்கு அதிகாரம் இருக்காது. இவங்க வேணா கட்சியை வளர்ப்பாங்க, அந்த கட்சியை கஷ்டப்பட்டு வளர்க்கும் பொழுது ஒருத்தன் வருவான், அவன் வந்து உட்காருவான், அவன் தமிழனா இருக்க மாட்டான். அந்த கட்சி அதை தான் செய்ய போகுது. அதான் கிளைமேக்ஸ்ங்கிறீங்க? அதான் கிளைமேக்ஸ். இதான் இன்னைக்கு சொல்றேன். எத்தனை வருஷம் கழிச்சு நடக்கும்லாம் எனக்கு தெரியாது, ஆனா அதான் கிளைமேக்ஸ். சரி, இப்போ கடைசியா ஒரு பொதுவான ஒரு கேள்வி கேட்கிறேன்.
இப்போ உங்களை சுத்தி ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, என்னோட ஃப்ரெண்டு இருக்கான், அவன் தங்கச்சிக்கு இது மாதிரி வந்து நடந்துச்சு அப்படின்னு வந்து சொல்றான். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருப்பாங்க, கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஷியல் ஆளு. இப்போ இது மாதிரி ஏதாவது ஒரு வட்ட செயலாளர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவர்கிட்ட போய் சொன்னா என்ன பண்ண கேஸ் கொஞ்சம் எடுத்துக்க சொல்லுங்க சொல்லு. அவர் வந்து அப்படியே போய் பாக்குறாரு, இது மாதிரி வந்து பேசுறப்போ ஒரு மினிஸ்டருக்கு இல்ல எம்எல்ஏக்கு சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவங்க என்ன சொல்றாங்க, முடிச்சுக்கலாம் யா, நம்மளுக்கு தான் பிரச்சனையாகும்னு சொன்னா நம்ம விடுவோமா, நம்ம மனசு அதை ஓகேவா விட்டுருவோமா? கண்டிப்பா வாய்ப்பு இல்ல. நம்ம தங்கச்சி பாவம், அவளுக்கு ஏதோ ஆயிரப்போகுதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு நடந்த அநியாயத்துக்கு நம்ம எதுவுமே பண்ணாம போயிடுவோமான்னு கேட்கிறேன். அதெல்லாம் பண்ணாமலாம் எப்படிங்க இருக்க முடியும்? அதுக்கு அடுத்த ஏதாவது முயற்சி எடுப்பாங்க. வேற ஒரு இந்த அரசியல்வாதினால முடியலன்னா வேற ஒரு அரசியல் சப்போர்ட்டை போய் நாடுவாங்க. ஒரு நியாயமான அரசியல்வாதிகள் தமிழ்நாட்டிலே இல்லையா? இந்த கேள்வி இருக்குல்ல. சோ அது மாதிரி ஏதாவது ஒரு இது யாரையாவது ஒரு உதவி நாடி அவங்களுடைய உண்மை நியாயம் வந்து இல்ல அவங்க மனநிலை எப்படி இருக்கும்ன்றதுனால தான் கேட்டேன். இப்ப இவன் மட்டும் தான் உள்ள போயிருக்கான், பல பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு தெரியும்ல. நீங்க நடுவுல ஒரு விஷயம் நடந்துச்சு, அதுல கூட நீங்க கூட லைட்டா மாட்டீங்க, ஞாபகம் இருக்கா? நான் அங்க மாட்டினேன். அதாவது ஒரு கார் சேஸ் ஞாபகம் இருக்கா? அது நீங்க எங்க கண்டென்ட் போட்டீங்களா, கடைசியில அந்த கண்டென்ட் கொடுத்தவனே உங்ககிட்ட போன் பண்ணி அவங்க வீட்டுல எல்லாம் பிரச்சனை ஆகுது. அந்த பையன் நான் ரீசெண்டா சந்திச்சேன். ஆனா அன்னைக்கு நீங்க சொன்னீங்க இன்னைக்கு நைட் மட்டும் எப்படியாவது சமாளிச்சிரு போயிருன்னு சொல்லிட்டு, அந்த நைட் நான் சமாளிச்சேன். நல்ல வேலை நீங்க அந்த வீடியோ எடுக்கல அப்படின்னு சொன்னான். அதுதான் விஷயம். அப்ப அந்த அளவுக்கு அந்த பிரஷர் எல்லாம் வருது இல்ல. இப்ப அதுலயும் அந்த பெண்களோட ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணாங்க பாரு. அந்த பெண்களோட ஐடென்டிட்டி ரிவீல் பண்ணாங்க. அது வீடியோல அவங்களோட ஐடென்டிட்டி ரிவீல்டா தான் இருந்துச்சு. பட் ஆனா என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு? இப்ப சப்போஸ் அந்த பெண்கள் அவங்க கிட்ட மாட்டிருந்தா, சரி அந்த பையன் வந்து வண்டியை ரிவர்ஸ் எடுத்துட்டு தப்பிச்சு வந்துட்டான், வண்டி அங்க பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா என்ன மாதிரி ஒரு பையன் கூட இருந்தா, ஏன்னா கார் ஓட்ட தெரியாது இல்ல, அந்த காரை ஒரு பெண்ணே ஓட்டிட்டு போய் அந்த கார்ல போய் அவன் இடிச்சிருந்தா 4 கொலை. ஐயோ, ஆனா அவங்க இடம் அவங்களை பத்தி யோசிச்சு பார்த்தா பாவம். அவங்க என்ன யோசனையில வந்து வண்டி இப்படி திருப்பி ரொம்ப பெரிய ஹாலிவுட் புடுங்கிங்க, வண்டி திருப்பி சரி நிக்காம வந்து இடிச்சுதான் என்னடா பண்ணிருப்ப? பல பைத்தியங்கள் சிசிடிவி கேமரா இருக்கு, சிசிடிவியே அவங்க மறந்துடுறாங்க நிறைய பேரு. அது சிசிடிவி மறந்து வட இந்தியாவில இருந்து வந்த ஒரு சிலர் என்ன பண்ணிருக்காங்க, பெண்கள் எல்லாம் போயிட்டு யாசகம் பெறுவது போல தமிழ்நாடு வீடுகளுக்குள்ள புகுந்து சூறையாடி இருக்காங்க. பாக்கலையா? அது ஒரு காமெடி. அப்படியே இல்லைங்க, ஏதோ கேட்க வர மாதிரியே வராங்க. உள்ள போனா அங்க ஆளு இல்ல, வீட்டுக்குள்ள ஆளு இல்லன்னு ஒண்ணு தெரிஞ்சோடனே டக்கு 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 டக்குன்னு என்னென்னத்துல எடுத்துட்டு போறாங்க. கிடைக்கிறதெல்லாம் ஹெல்மெட் என்னென்ன கண்ணுல கிடைக்குதோ, பக்கெட்டு கிக்கெட்டு எல்லாத்தையும் கிடைச்ச வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு யூட்டிலைசிங்கிற மாதிரி உள்ள பூந்து எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. இது இவங்க எல்லாம் உள்ள என்னமோ பண்றாங்களேன்னு சொல்லிட்டு அங்க வீட்டுக்குள்ள இருக்கவங்க வெளியில வர்றாங்க. வெளியில வந்தோடனே ஏதாவது குடும்பமா சாப்பிடறதுக்கு அதுக்காக அப்படின்னு ஒரு ஆக்டிங்க போட்டுட்டு அவங்க எதுவும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அனுப்பிடுறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு டீம் வந்து எடுத்துட்டு போயிருச்சு என்னத்தையோ. கொடூரமான திருட்டு. அது எவ்வளவு பொருட்கள்னா கிட்டத்தட்ட 1,50,000 மதிப்புள்ள பொருட்களை எடுத்துட்டு போய். எனக்கு என்னன்னா, அந்த முன்னாடி வந்து சிசிடிவி பதிவாக அது ஒரு அபார்ட்மெண்ட்டுங்க. அந்த சிசிடிவி பதிவாக இந்த சிஸ்டம்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அதெல்லாம் தூக்கிட்டு போதுங்க. ஆதாரம் தெரியாமலே தூக்கிட்டு போதுங்க. ஆதாரத்தையும் தூக்கி ஐயோ, அது அப்புறம் அதான் சிக்கிருப்பாங்க போல. அப்புறம் 1,50,000 மதிப்புள்ள பொருட்களை திருடி வழக்கு பதிவு. எப்படி இருக்கு பாருங்க தமிழ்நாடு, பாதுகாப்பற்ற சூழலா இருக்குது, ஒன்னும் பண்ற மாதிரி இல்ல. டிஎம்கேக்கு இது இன்னொரு அடியா இருக்கும் இல்லையா? அவங்க தேர்தல் நெருங்க வந்து கேஸ் திருப்பி ரீசர்ஃபேஸ் ஆகிறதுனால. ரீசர்ஃபேஸ் ஆகாது எனக்கு தெரிஞ்சு, மோஸ்ட்லி இதோட முடிஞ்சிரும். பட் அண்ணாமலை பாவம் அவரும் அரசியலுக்காக ஏதாவது ஒண்ணு காட்டணும் இருக்கு. ஏன்னா கோர்ட்டுக்கு போயிருச்சு. சோ மோஸ்ட்லி முடிஞ்சிரும் தான் தோணுது. ஓகே. சோ நான் கேள்விப்பட்டேன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை ஆட்சி எல்லாம் வந்து மாறுச்சு அப்படின்னா வந்து அந்த விக்டிமே திருப்பியும் இந்த கேஸை வந்து எனக்கு மறுவிசாரணை செய்யணும் அப்படின்னு கோர்ட்டு கேட்டா, கோர்ட் அப்ரூவ் பண்ணா இதை வந்து மறுவிசாரணை செய்வாங்க. ஆப்போசிஷன் லீடர் வேற ஒரு அறிக்கை விட்டுருந்தாரு, நான் ஆட்சிக்கு வந்தா வந்து யார் அந்த சார்ன்றதை கண்டுபிடிப்பேன், எந்த சாராலையும் இந்த சார்களை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு. சோ அது அப்பனா வந்து லீகலி இதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் எனக்கு தெரியுது. நான் சொல்றேங்க, அரசியல்வாதிகளை பத்தி நமக்கு தெரியும். சரி, இன்னைக்கு ஒன்று சொல்லுவாங்க, பொள்ளாச்சி கேஸ் இருந்துச்சுல, அதுலயே ஒரு சிலர் தப்பிச்சிட்டாங்கிறது தான் பாப்புலரான பிலீஃப். நிச்சயமா. அங்கேயும் என்ன நடக்குதுன்னு கவனிச்சிங்களா? அந்த நபர் யாருன்னு சொல்லி சிலர் பேசியிருக்காங்க ஊடகங்கள்ல. ஓகே. அவங்க மேல எல்லாம் மான நஷ்ட வழக்கு வந்து இப்ப பதிவு செய்யப்பட்டு வாய் அடைக்க. நான் என்ன சொல்றேன் இல்லைங்க, ஒன்ஸ் இது வந்து காவல்துறை தரப்புல இருந்து கைவிரிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா மீடியாவும் பேச முடியாது. பேசினா என்ன ஆகும்? நம்ம மேலேயே இது பண்ணுவாங்க, எந்த ஆதாரத்துல பேசுறீங்கன்னு சொல்லிட்டு வழக்கு பதிவு செய்யப்படும். இதுதான் நடக்கும். சோ ஒரு லெவலுக்கு மேல மீடியாவும் வந்து இதை வந்து புஷ் பண்ணி எல்லாம் கொண்டு போக முடியாது. அப்படியே கடந்து போற மாதிரி தான் இருக்கும். இதுதான் இன் ரியாலிட்டி இருக்கு. இதெல்லாம் எப்ப உண்மையாவே சரியாகும்னா, ஆட்சி செய்யக்கூடிய தலைவன் உண்மையிலே நேர்மையானவனா இருந்தா தான் இதெல்லாம் மாறும். சும்மா இந்த கட்சி எதிர்கட்சி அந்த கட்சி இந்த கட்சி எல்லாம் இல்ல, உண்மையாகவே அவன் நேர்மையானவன், ஒழுக்க சீலனாக இருக்கணும், ஒரு சரியான ஆண் மகனா இருக்கணும், தலைவர் போல இருக்கணும். அப்படி இருந்தா
இது வந்து கரெக்டா இருக்கும். பெண்களும் பாதுகாப்பா இருப்பாங்க, குழந்தைகளும் பாதுகாப்பா இருப்பாங்க. இது பெண்கள் குழந்தைகள் வரைக்கும் இப்ப இதெல்லாம் பெரிய பாதிப்பை உருவாக்கிட்டு இருக்கு. ஸோ இதுதான் ரியாலிட்டி. இப்ப இந்த கேஸ் வந்து ரீசர்ஃபேஸ் ஆகாது, மோஸ்ட்லி இதோட முடிக்கப்படும் தான். ஆனா அதுக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் இந்த ஆடியோ, அதாவது ஆடியோல அந்த போன் ரெக்கார்ட்ஸை வந்து அந்த யார்கிட்ட பேசியிருக்காங்க அந்த டியூரேஷன்ஸ் வந்து வெளியிட்டு இருக்கனால இது திரும்ப ஒரு பேச்சு பொருளாக மாறி இருக்கு. எவ்வளவு நாளைக்கு தக்க வைக்கப்படும்னு தெரியாது. சரி, ஓகே. அண்ணாமலை அவர்கள் சொன்ன அந்த கமெண்ட்ஸை வச்சு சில ஒப்பீனியன்ஸ்லாம் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஏன்னா வந்து ஒரு லைவ்லயே வந்து பேட்டியா கொடுத்திருந்தாரு. நம்ம வேற ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பத்தி ஒரு கண்டென்ட் பண்ண வந்தோம். அப்படியே வந்து சரி இதை பத்தி வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்மளோட கருத்துக்களை சொல்லியிருக்கோம். அது என்ன தொலைக்காட்சி நிகழ்ச்சி ரொம்ப யோசிக்காதீங்க. ஒரு 2 நாள் வெயிட் பண்ணா அந்த வீடியோவும் வரும். உங்களுடைய கருத்துக்களை மறக்காம வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மிக்க நன்றி பாரு. நன்றி.